குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. 6ஆம் வகுப்பு ஓகேங்களா, கணித பாடத்திற்கான ஆனுவல் எக்ஸாம் ஓகேங்களா, 3ஆம் பருவ தேர்வுக்கான மிக முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பாருங்கள். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு தனி செட்டு, இவங்களுக்கு தனி செட்டு. சாரி, அவங்களுக்கு இவங்களுக்கு சேம் தான் ஓகேங்களா. பட் தமிழில் வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ்லேயும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்லேயும் வந்து புரியாது. அதனால தான் வாங்க இப்போ விடையக்குள்ளே போகலாம். மதிப்பெண்கள் 60, டோட்டலாக 60 மார்க்ஸ்ப்பா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. டைம் வந்து 2 ஹவர்ஸ் ஓகேங்களா. மதிப்பெண்கள் 60 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 5 வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓகேங்களா. அடுத்த 5 கோடிட்ட இடத்தை நிரப்புக. அதுக்கடுத்த 5 சரியா தவறா என கூறுக ஓகேங்களா. 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்போது தகா பின்னமாக இருக்கும். சரியா தவறால பாருங்க. இது சரியா தவறா? சரியா, ஓகே சரின்னு எழுதிருங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்தது சதுரத்தின் சுற்றளவு P = 4 × S அலகுகள். சரியா? சரி, ஓகே சரின்னு எழுதிட்டு முடிஞ்சிருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 15, 17, 20, 22, 25 டேஷ் 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 என்ற எண்ணின் அடுத்த எண் 26. சரியா? ஆம், சரியே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஓகேங்களா. அடுத்தது இது முடிச்சிட்டிங்கன்னா மேட்ச் ஃபாலோவிங். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னா பொறுத்துக்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னாலும் பொறுத்துக்க ஓகேங்களா. அடுத்தது எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க. 21லிருந்து 35 வரைக்கும் 15 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கப்பா. இந்த 15ல் எது வேணால் எழுதலாம் 10. அதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 21 கேட்டிருக்காங்கன்னா 17/3 கலப்பு பின்னமாக மாற்றுக. 22 சுருக்குக. 3/7 + 2/3 ஓகேங்களா. 23வது 8/9 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. 24 பெருக்குக. 2/3 = 6 ஓகேங்களா. வகுக்க, டிவைடட். 26 பாருங்கள், 15 கிலோமீட்டர் என்பது ஒரு இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் கிழக்கை குறிக்கும் எனில் அந்த இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 27 ஓகேங்களா. 28 -5 மற்றும் 4 என்ற எண்களுக்கு இடையே உள்ள அனைத்து முழுக்களையும் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 29வது 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30வது 5 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 31வது 8 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சதுரத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 32வது L வடிவ அட்டையின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது 33வது 15 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் ஒரு சதுரத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 34வது கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைக, மேலும் அவற்றின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு 35வது பின்வரும் படங்களுக்கு எதிரொலிப்பு வரைக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க் ஓகேங்களா. 21ல் ஸ்டார்ட் ஆகி 35 வரைக்கும் அதனால் 10 எழுதுனீங்களே வந்து போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸு. 5 மார்க்கில் எதனா 5 எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துட்டு 5 அப்படின்றது ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. அதில் கௌரி எப்படி சொல்கிறது, தக்காளியை வாங்கியிருக்காங்களாம். அப்புறம் வந்து 3 கிலோகிராம் கத்திரிக்காய், 1.25 கிலோகிராம் வெங்காயத்தையும் வாங்கினார். அவர் வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை எவ்வளவு? ஆஹா, சிம்பிள். 37 அதே ஃபார்முலாவில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 38 எண்கோட்டில் -7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில் வலதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன? அடுத்தது 3 என்ற எண்ணிற்கு 5 அலகுகள் தொலைவில் இடதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன? அடுத்தது 39 பின்வரும் எண்களுக்கு எதிரெண் காண்க ஓகேங்களா. 40 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு 15% ஆகும். அதனுடைய செலவை காண்க. அடுத்தது 41 சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. அதிலே கொடுத்துட்டாங்க எவ்வளோ சென்டிமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஆன்சரு. அடுத்தது 42 அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. 43
சமபக்க முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகியவற்றுக்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணினை காண்க. 40 லாஸ்ட் ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளிக்க. 44 45 2 கொடுத்துட்டு அதில் ஒன்று தான் எழுத சொல்லியிருக்காங்க. பின்வரும் முழுக்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. ஓகேங்களா, ஏறு வரிசையில் ஃபஸ்ட்டு எழுதுருங்க, அடுத்தது இறங்கு வரிசையில் எழுதுங்க. இது இல்லைன்னா அடுத்தது 44வது வந்து பாருங்கள், ஒரு எண்கோட்டை வரைஞ்சிட்டு நீட்டாக அதன் மீது 6, -5, -1, 4 மற்றும் -7 ஆகிய முழுக்களை குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் சில குட்டீஸ், இவ்வளோ தான் நம்முடைய 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியத்துக்கு. ஓகேங்களா, 20 1 மார்க்கு, 20 மார்க்குக்கு 2 மார்க்கு, 15 மார்க்குக்கு 3 மார்க்கு, 5 மார்க்குக்கு 5 மார்க்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 30 தூக்கி போடுங்க எக்ஸாமை. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் சில குட்டீஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வியூவராக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.